கல்வியும் மருத்துவத்தையும் இலவசமாக கொடுக்கணும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி சொல்லுது. அப்போ இந்த திராவிட முற்போக்குவாதிகள் சொல்லுவாங்க, பார்த்தீங்களா ஆல்ரெடி கல்வியும் மருத்துவமும் இலவசமாக தான் கிடைக்குது, ஆனால் இவர் ஏதோ புதுசாக கொண்டு வராரு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ என்ன கேட்குறோம் அப்படின்னா, கல்வி அரசு கொடுக்குதா? கொடுக்குது. அரசு மருத்துவத்தை கொடுக்குதா? கொடுக்குது. அரசு இயந்திரங்கள், அதாவது போக்குவரத்து துறை, கூட்டுறவுத்துறை, வேளாண் துறை, போக்குவரத்து துறை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்கள்லையுமே அரசாங்கம் அதனுடைய கால்களை பதித்திருக்கு. ஆனால் அரசு வழங்கக்கூடிய சேவைகள் அது எதுவாக வேணாலும் இருக்கட்டுமே, கல்வியாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், போக்குவரத்தாக இருக்கட்டும், கூட்டுறவுத்துறையாக இருக்கட்டும், எல்லாமே அரசு வழங்கக்கூடிய எல்லாமே தரமாக இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி எழும்போது அங்கே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான் நானும் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன். ஆனால் ஒரு கட்டமைப்பு, ஒரு கழிவறை வசதி, ஒரு திடக்கழிவு மேலாண்மை, ஒரு சேவையை உயர்தரத்துக்கு உலகத்தரத்துக்கு கொடுக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு இல்லை அப்படிங்கிற ஒரு பதில் தான் அங்கே மிஞ்சும். அப்போ ஒரு ஓட்டை படகுல நம்ம கடலில் கரையை கடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது எப்படியோ அதே மாதிரி அரசாங்க பள்ளிக்கூடத்தில் நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய தொழில்நுட்பம் திறமை அப்படிங்கிறது ரொம்பவும் மந்தமாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. இந்த மக்களின் அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய கல்வி, மருத்துவம், போக்குவரத்து, தூய குடிநீர், எரிக்க நல்ல மின்சாரம், இந்த வசதிகளை அரசாங்கம் தன்னுடைய கையில் எடுத்து சிறப்பாக இதை விடைக்கும் யாரும் உலகத்தரத்துக்கு கொடுக்க முடியாதுடா அப்படின்னு மக்கள் நம்புகிற விதத்துக்கு அவங்க பண்ணணும் அப்படிங்கிறதா நம்ம எதிர்த்து வைக்கிறோம். அரசாங்கத்தை விட 8 கோடி மக்கள் நடத்தக்கூடிய இந்த அரசாங்கத்தை விட சிறப்பான ஒரு கல்வியை, சிறப்பான ஒரு மருத்துவத்தை, சிறப்பான ஒரு போக்குவரத்து சேவையை, சிறப்பான ஒரு வங்கிகளை, சிறப்பான ஒரு வேளாண் துறையை, சிறப்பான ஒரு பாதுகாப்பு துறையை தனியார் வழங்கிட முடியும் அப்படிங்கிற நிலைமையில் இன்னைக்கு வச்சுருக்கிறாங்க இந்த திராவிட திருவாளர்கள். ஊழல் லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சி நிறுவனம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். நம்புங்க, அதனால் நாம் தமிழர் கட்சியும் அதுக்குள்ளே வழிவகைகளை செஞ்சு கொடுக்க முடியும்.